கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் நண்பின் நல்வாழ்வுகள். இந்த புதிய நாளில கூட கர்த்தராகிய தேவன் நமக்காக கொடுக்கும் வேத வாக்கியம் என்னவென்றால், மத்தேயு 7:17. ஆதலால் நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனியை கொடுக்கும் என்றார். இதோ இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பின் சகோதர சகோதரிகளே, இதோ இந்த நாளில கூட நீங்க நல்ல மரமா இல்ல கெட்ட மரமா என்று நீங்கள் உங்களை சோதித்து பார்க்க வேண்டும். ஏன் என்றால் நல்ல மரம் தான் கர்த்தருக்கு தேவை. ஏன் நல்ல மரம் கர்த்தருக்கு தேவை என்றால், அவர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். அவர் உங்கள் மூலமா அவருடைய மகிமையை காண விரும்புகிறார். அவருடைய மகிமையை உங்கள் மேல் கொடுத்து உங்களை இந்த உலகத்திற்கு ஒரு ஒளியாக இருக்க ஆசைப்படுகிறார். நீங்கள் நல்ல மரமா இருக்க வேண்டும். தீய மரமா இருந்தீங்களா, நீங்கள் என்ன செய்யப்படுவீர்கள் என்றால், கர்த்தருடைய வருகை வரும்போது நீங்கள் வெட்டுண்டு அக்கினியில் தள்ளப்படுவீர்கள். உங்கள் வாழ்க்கையில அநேக சோதனைகள், அநேக பயங்கள், ஆபத்து மத்தியில நீங்க வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. கர்த்தர் உங்களை கைவிட்டு விடுவார். இந்த நாள் சத்தியத்தின்படி நீங்க நல்ல மரமா இருக்கிறீங்களா, தீய மரமா இருக்கிறீங்களா என்று உங்களை சோதித்து பார்த்து நல்ல மரமா இருக்க நீங்க உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டால், கர்த்தர் வரும்போது உங்களை கூட்டிக் கொண்டு உங்களுக்கு நன்மையானதை செய்வார், உங்களுக்கு நலமானதை செய்வார். இந்த நாள் சத்தியத்தின்படி நல்ல மரம் கொடுக்கிற கனியா இருங்க, நலமானதை பெற்றுக் கொள்ளுங்க. ஆமென்.